ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் பாம்பன் தீவின் தென்கிழக்கு மூலையில் உள்ள கைவிடப்பட்ட நகரமான தனுஷ்கோடியை சுத்தி பார்க்க போயிருக்காங்க. பேய்களின் நகரம்னு சொல்லக்கூடிய அந்த தீவுல இறந்து போன ஆன்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன அசம்பாவிதங்களை சந்திச்சாங்கன்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க பார்த்த வீடியோக்களை விட சுவாரஸ்யமாகவும் பயங்கர திகிலாகவும் இருக்க போகுது. அதனால இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மதுரை மேலமாசி வீதியைச் சேர்ந்த சபரிநாதன், சேகர், மணிகண்டன்ற 3 இளைஞர்களுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் சபரி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சபரிநாதனை பத்தி சொல்லணும்னா அவர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவரோட நண்பர் மணிகண்டனை பத்தி சொல்லணும்னா அவரோட அப்பாவோட சேர்ந்து மதுரை மாட்டுத்தாவணியில இருக்கிற அவரோட காய்கறி கடையை கவனிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த காய்கறி கடையை கவனிச்சுக்கிட்டு அவரோட அப்பாவுக்கு ஹெல்ப்பா இருந்திருக்காரு. மற்றொரு நண்பர் சேகர் தெற்கு வாசல்ல இருக்கிற ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப்ல மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த 3 பேரும் நல்ல நண்பர்கள். ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இருந்தே ஒன்னா தான் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க நட்பு ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்கு. இந்த 3 பேரும் 10வது வரைக்கும் ஒன்னா படிச்சுட்டு இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போனாலும் வீக் எண்டில் ஒன்னா சேர்ந்து சுத்துறது, சினிமாக்கு போறது போன்ற பழக்கங்களை ஹாபியா வச்சிருந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் இந்த 3 பேரும் ஒரு டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சேகர் என்ன சொல்றாருன்னா, டே மாப்ள, நம்ம 3 பேரும் சேர்ந்து எங்கேயாவது டூர் போலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மணிகண்டன், எனக்கும் டூர் போகணும்னு ஆசையா இருக்கு மாப்ள, எங்க போகலாம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சேகர் என்ன சொல்றாருன்னா, டே மாப்ள, எங்க ஓனரு போன வாரம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாராம், சூப்பரா இருந்துச்சுன்னு எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரா, சோ நாமளும் ராமேஸ்வரம் போகலாமாடான்னு கேட்டிருக்காரு. அங்க ஒரு 22 வகையான தீர்த்தங்கள் இருக்கான், அதுல போய் குளிச்சோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போயிரும்னு எங்க ஓனர் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகும்னு சொல்லியிருக்காரான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சபரி, ராமேஸ்வரம் போகணும்னா செலவு அதிகமா வருமேடா, நாம எப்படா போக முடியும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சேகர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு தான் இருக்கவே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ட்ரெயின், டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போயிடலான்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மணிகண்டே, டேய் பழனி திண்டுக்கல்னா பக்கம் தான், டிக்கெட் எடுக்காம போயிருக்கோம், ராமேஸ்வரம் தூரம் ஜாஸ்திடா, இடையில டிடிஆர் கிட்ட மாட்டணும், கம்பி என்ன வேண்டியதுதான் சொல்லியிருக்காரு. வேணாண்டா, பக்கத்துல எங்கேயாவது சின்ன ட்ரிப்பா போடுங்க போலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சேகர் என்ன சொல்றாருன்னா, டே மாப்ள, ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன், நீங்க தயாரா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. செலவுக்கு மட்டும் கையில காசு ரெடி பண்ணிக்கங்கடா, வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம கிளம்புறோம், இது கன்ஃபார்ம்னு பேசியிருக்காரு. சனி ஞாயிறு 2 நாள் ஜாலியா சுத்துறோம், ஜாலியா குடிக்கிறோம், திரும்பி வந்துடலாம்டான்னு சொல்லியிருக்காரு. அப்படி பேசி முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்களால எவ்வளவு காசு ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு காசை ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க 3 பேரும் 2 நாளைக்கு தேவையான துணிமணி பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு இரவு 10 மணிக்கு மதுரை ரயில்வே ஜங்ஷனுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அங்க போய் டிக்கெட் கவுண்டர்ல ராமேஸ்வரத்துக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அங்க டிக்கெட் கவுண்டர்ல இருந்தவரு நைட்டு 1 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னதும் இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிருக்காங்க. அங்க போடப்பட்டிருந்த ஸ்டோன் பெஞ்ச்ல உட்காந்து 3 பேரும் அரட்டை அடிச்சுட்டு இருந்திருக்காங்க.
அப்போ சபரி என்ன கேட்கிறாருன்னா, மாப்பிள ரயில்வே போலீஸ் வந்து இப்ப பிடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டா என்னடா பண்றதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சேகர் என்ன சொல்றாருன்னா, சொந்தக்காரங்களை ட்ரெயின் ஏத்தி விட வந்தோம்னு சொல்றா, சும்மா எல்லாத்துக்கும் பயப்படாதரா, தைரியமா இருறான்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்திருக்கு. சரியா 12:45க்கு அங்க மேல இருந்த ஸ்பீக்கர்ல பயணிகள் கவனத்திற்கு ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய ட்ரெயின் 4ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இன்னும் 15 நிமிஷத்துல வந்துரும்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த ஸ்பீக்கர்ல அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் இவங்க 3 பேரும் சந்தோஷத்துல கையை தட்டி ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துல அந்த 4ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு ராமேஸ்வரம் செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்திருக்கு. அந்த ட்ரெயின்ல ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் கூட்டமே இல்லாம 2 பேர் 3 பேர்னு வெறிச்சோடி இருந்திருக்கு. இவங்க 3 பேரும் ஆளே இல்லாத ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்காங்க. இந்த 3 பேரும் அந்த ட்ரெயினுக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட லக்கேஜ்களை அந்த பெர்த்ல வச்சுட்டு கீழே சீட்ல மணிகண்டனும் சேகரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சபரி ஜன்னல் சீட்ல வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த இரவு நேர பனிக்காத்து முகத்துல சிலுசிலுன்னு அடிச்சிருக்கு. நிலா வெளிச்சத்துல மதுரையை பார்க்கறதுக்கே அவ்வளோ ரம்யமா இருந்திருக்கு. ட்ரெயின் இப்ப கொஞ்சம் வேகம் எடுத்து ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. நண்பர்கள் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த பயணத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ சேகர் என்ன கேட்கிறாருன்னா, டே கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு, இப்ப சரக்கு எடுத்து ஆளுக்கு ஒரு ரவுண்டு போடலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சபரியும் மணிகண்டனும் சூப்பர் மாப்ள எடுத்து ஊத்துன்னு சொன்னதும் சேகர் அந்த பேக்ல வச்சிருந்த அந்த ஃபுல் பாட்டில் சரக்கை எடுத்து தண்ணி பாட்டில் சிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ்ல சரக்கை ஊத்திட்டு அந்த சரக்கை எடுத்து சேஸ் சொல்லிட்டு குடிச்சிருக்காங்க. வண்டி இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஷன்ல போய் நிற்கும் போது சில பயணிகள் ஏறி இருக்காங்க, சிலர் இறங்கி இருந்திருக்காங்க. வண்டி இப்போ மானாமதுரை ஜங்ஷன்ல போய் நிற்கும் போது டிடிஆர் அதாவது டிக்கெட் பரிசோதகர் இவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏறி இருக்காரு. அவர் ஏறுறத சேகர் பாத்துறாரு. உடனே மணிகண்டங்கிட்டையும் சபரிக்கிட்டையும், டே டிடிஆர் வண்டிக்குள்ள ஏறிட்டாரா, முதல்ல பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குங்கடான்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நிமிஷம் சிட்டா படபடன் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு 3 பேரும் கீழே இறங்கிடுறாங்க. அப்படி உள்ள வந்த டிடிஆர் 4 பயணிகள் தான் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. அவங்க டிக்கெட்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அவர் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாரு. இப்போ இவங்க 3 பேரும் அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறி பழைய இடத்துல உட்காந்துருக்காங்க. ட்ரெயின் இப்போ கிளம்பிடுது. அப்போ சேகர் என்ன சொல்றாருன்னா, அப்பாடா ஒரு வழியா டிடிஆர் வந்துட்டு போயிட்டாரு, இன்னும் ராமேஸ்வரம் போற வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா. அவர் பேக்ல வச்சிருந்த மீதி சரக்கையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாரும் சந்தோஷமா தூங்குங்கடான்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த சரக்கெல்லாம் ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு இவங்க 3 பேரும் மேல பெர்த்ல போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. வண்டி இப்போ ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் ஸ்டாப் கிட்ட நின்று இருந்திருக்கு. மண்டபம் ஜங்ஷனுக்கு மொதல் ஜங்ஷன்ல நிறைய பயணிகள் ஏறி இருந்திருக்காங்க. இப்போ அவங்க கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா கூட்டம் நிரம்பி வலிஞ்சிருந்திருக்கு. அந்த பயணிகள்ல ஒருத்தர் இவங்களை தட்டி எழுப்பி லக்கேஜ் வைக்கணும் எழுந்திரிங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்க 3 பேரும் முடிச்சு பார்த்துருந்துருக்காங்க. அந்த ட்ரெயின் ஃபுல்லா ஆளுக உட்கார்றது கூட இடம் இல்லாத அளவுக்கு நெருக்கமா நின்று இருந்திருக்காங்க. இப்போ சேகர் ஒரு பயணிகிட்ட ராமேஸ்வரம் வந்துருச்சான்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஸ்டாப் மண்டபம், மண்டபம் தாண்டதும் பாம்பன், பாம்பன்ல இருந்து நேரா போனா ராமேஸ்வரம் தான் சொல்லியிருக்காரு. அப்போ சேகர் என்ன சொல்றாருன்னா, டேய் பாம்பன் பாலம் தாண்டா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், எப்படியோ கடவுளா பார்த்து நம்மளை எழுப்பி விட்டுருக்காரு, வாங்கடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போய் அந்த ட்ரெயினோட ஃபுட்போர்ட்ல போய் உட்காந்துருந்துருக்காங்க. மண்டபம் ஜங்ஷன் தாண்டதும் பாம்பன் பாலம் வந்திருக்கு. அப்போ நேரம் சரியா அதிகாலை 4:30 நெருங்கி இருந்துச்சு. இவங்க அந்த பாலத்துக்கிட்ட வந்ததும் கவனிச்சு பார்த்துருக்காங்க. அந்த ட்ரெயின் கடல்ல மிதந்து போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த ரயில்வே பாலம் கடலுக்குள்ளதான் போடப்பட்டிருந்திருக்கு. ட்ரெயினுக்கு 2 பக்கமும் எல்லையற்ற கடல் பரப்பு தெரிஞ்சிருக்கு. ட்ரெயின் தண்ணியில மிதந்து போற மாதிரி இருந்திருக்கு. அந்த ரயில் பாலத்துக்கு ஆப்போசிட்ல பஸ்ஸுகள் செல்லக்கூடிய இந்திரா காந்தி பிரிட்ஜும் இருந்திருக்கு. இந்த ட்ரெயின்ல இருந்து அந்த வியூவை பார்க்கறதுக்கு அல்டிமேட்டா இருந்திருக்கு. இப்போ அந்த ரயிலோட சத்தமும் பாலத்துக்கு அடியில் அடிக்கிற அந்த கடல் அலையோட சத்தமும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு கேட்டு இருந்திருக்கு. சரியா காலை 5 மணிக்கெல்லாம் ராமேஸ்வரத்தை வந்து அடைஞ்சிடுறாங்க. அங்க இருந்த ஒரு கட்டண குளியலறையில போய் இவங்க 3 பேரும் குளிச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு பழைய ஹோட்டல்ல போய் சூட ஆவி பறக்க இட்லியும் காரமான சாம்பார் சட்னியோட வயிறு முட்டை சாப்பிட்டுருக்காங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா ராமேஸ்வரம் கடல்ல போய் மதியம் வரைக்கும் ஆட்டம் போட்டிருக்காங்க. அப்படி குளிச்சு முடிச்சுட்டு அந்த 22 தீர்த்தத்திலையும் குளிச்சுட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல மதிய உணவை முடிச்சிருக்காங்க.
அதற்கு பிறகு ராமேஸ்வரத்துல உள்ள சுத்தி பார்க்க வேண்டிய இடங்களுக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துருக்காங்க. மதியம் 3 மணி அளவுல ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருந்திருக்காங்க. அப்போ அங்க சங்கு வித்துக்கிட்டு இருந்தவர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஊரை தவிர பக்கத்துல வேற ஏதாவது சுத்தி பார்க்குற மாதிரி ஊர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் அவரு அவங்க கிட்ட தனுஷ்கோடியை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரு, தம்பி பக்கத்துல தனுஷ்கோடி இருக்கு, அது சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சேகர், தனுஷ்கோடியா, அதுக்கு பஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர், தம்பி அது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி, ஆனா டூரிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் அலௌடு இருக்கு, அங்க ஸ்டே பண்றதுக்கு அலௌடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது, ஜீப்ல தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்குயா அவ்வளோ நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றீங்க, ஆனா பஸ் இல்லைன்னு சொல்றீங்களேன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் அந்த பெரியவர் தனுஷ்கோடியை பத்தி அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு காலத்துல இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கிறதே இந்த தனுஷ்கோடி தான். அந்த பகுதியில எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பல வகையான மீன்கள் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவே சுத்துப்பட்டுல இருக்க எல்லா மீன் வியாபாரிகளும் தனுஷ்கோடியில வந்து குவியுவாங்க. அந்த அளவுக்கு தொழில்ல ஏற்றுமதி இறக்குமதியில சிறந்து விளங்குச்சு. அந்த காலத்திலே இங்கதான் ஹார்பரும் இருந்திருக்கு. மேலும் 3000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்ப மக்கள் அங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த சந்தோஷமெல்லாம் அந்த ஒரு நாள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். சரியா 1964 வருடம் டிசம்பர் 22 தேதி இரவு கடல்ல மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய புயல் சீற்றத்துல 3 கிராமமே ஒரே இரவுல கடலோட கடலா அடிச்சிட்டு போயிருச்சு. அந்த விபத்துல இறந்து போனவங்களோட உடல் மட்டும் 2000க்கும் அதிகமா கிடைச்சிச்சு. அந்த உடல்கள் எல்லாம் மீட்டு எடுத்து அந்த கடற்கரையிலே புதைச்சாங்க. அதே இரவுல பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடிக்கு போய்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயின்ல 126 பயணிகளும் அந்த புயல் விபத்துல ரயிலோட மூழ்கி இறந்து போயிடுறாங்க. அந்த நள்ளிரவு நேரத்துல தனுஷ்கோடி முழுக்க மரண ஓலம் தான் கேட்டுச்சு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அந்த இடம் மக்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற இடம்னு கவர்மெண்டாலே அறிவிக்கப்பட்டுச்சு. இப்ப வரைக்கும் அங்க யாரும் தங்குறதுக்கு முறைப்படியான அனுமதி கிடையாது. அந்த இடத்துல இரவு நேரத்துல பலவிதமான சத்தங்கள் கேட்பதாகவும் பல ஆன்மாக்கள் அலைவதாகவும் சொல்லப்படுது. அதனாலே அந்த நகரத்தை பேய்களின் நகரம்னு சொல்லப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் மாலை 6 மணிக்கு மேல யாருமே அங்க தங்க கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய கடல் சீற்றத்துக்கு பிறகு அங்க மிச்சம் இருந்தது ஒரு இடிந்து போன தேவாலயமும், ஒரு இந்து கோவிலும், ஒரு ரயில்வே ஸ்டேஷனும், போஸ்ட் ஆபீஸும் மட்டும்தான். மக்கள் போய் டூரிஸ்டரா சுத்தி பார்த்துட்டு வரலாம், ஆனா தங்குறதுக்கு அலௌடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த கோர விபத்துல தப்பிச்ச ஒரு 10 மீனவ குடும்பங்கள் தான் இப்ப வரைக்கும் அங்க தங்கி இருக்காங்க. அரசாங்கம் என்னதான் அவங்களை அங்க தங்க கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் எங்களுக்கு வாழ்வாதாரம் இங்க மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தங்கி இருக்காங்க. அந்த பெரியவர் அந்த இடத்த பத்தி சொன்னதும் இவங்க 3 பேத்துக்கும் அந்த இடத்த போய் பார்க்கணும்ன்ற கியூரியாசிட்டி அதிகமா இருந்திருக்கு. ஐயா, நாங்க போய் அந்த இடத்த சுத்தி பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெரியவர், தாராளமா போகலாம், இங்க இருந்து தனுஷ்கோடி போறதுக்கு ஒரு ஜீப் ஒன்று போகும், 14 கிலோமீட்டர் தான். அந்த ஜீப்ல நீங்க போனீங்கன்னா தனுஷ்கோடிக்கு போயிட்டு மறுபடியும் அந்த ஜீப்ல வந்துடலாம்னு சொல்லியிருக்காரு. இவங்க 3 பேரும் அந்த ஜீப் எங்கன்னு சொல்லி விசாரிச்சு அந்த ஜீப்ல ஏறி இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து சில மீனவர்களும் தனுஷ்கோடிக்கு போயிருக்காங்க. அந்த காலத்துல தனுஷ்கோடிக்கு சரியான ரோடு வசதி கிடையாது. மண் ரோட்ல தான் தனுஷ்கோடிக்கு போயிருக்காங்க. ஜீப் தனுஷ்கோடியை போய் அடைஞ்சதும் இவங்க அந்த இடத்துல இறங்கி போய் அந்த தனுஷ்கோடியை பார்த்திருக்காங்க. அந்த இடமே இவங்களுக்கு பயங்கர வியர்டா இருந்திருக்கு. அந்த இடத்துல தூந்து போன ஒரு தேவாலயம் ஒன்று இருந்திருக்கு. நிறைய கட்டிடங்கள் இடிந்த நிலையில இருந்திருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ்னு எல்லாமே சிதிலம் அடைஞ்ச நிலையில இருந்திருக்கு. இவங்க அந்த நகருக்குள்ள போய் எல்லா பகுதியையும் சுத்தி பார்த்திருந்திருக்காங்க. நிறைய மீனவர்களோட வீடுகள் இடிந்த நிலையில காணப்பட்டிருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரே ஒரு பெரியவர் மட்டும் ஒரு பெட்டி கடை நடத்திட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட வாட்டர் பாக்கெட்டு, ஸ்நாக்ஸ், சிகரெட்லாம் வாங்கிட்டு, ஐயா ஜீப் அடுத்து எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. சாயங்காலம் 5 மணிக்கு ஜீப் வந்துடும், ஆனா ஆளுக சேரலைன்னா அதுவும் வராதுன்னு சொல்லியிருக்காரு. இவங்க அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சுனாமி அலைகளால ஏற்பட்ட அந்த கோர விபத்தை இவங்களால உணர முடிஞ்சிருக்கு. அப்போ சபரி என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ள நல்ல வேலைடா, அவர்கிட்ட மட்டும் நம்ம இந்த இடத்த விசாரிக்கலைன்னா இப்படி ஒரு இடத்த நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க அந்த இடங்களெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த ஜீப் இறக்கி விட்ட இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பெரியவரோட பெட்டி கடையும் பூட்டி இருந்துச்சு. ஆட்களே இல்லாத அந்த கடற்கரையில இவங்க 3 பேர் மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நேரம் கடந்துகிட்டே இருக்கு, எந்த ஒரு வாகனமும் வந்த மாதிரி தெரியல. இரவு 7 மணியை தாண்டிருச்சு, அப்பவும் எந்த ஒரு வாகனமும் வந்த மாதிரி தெரியல. அப்போ மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, டேய் பாருங்கடா, ஜீப்பும் வரல, ஒன்றும் வரல,
ராமேஸ்வரத்துல இருந்து ஊருக்கு கிளம்பி இருந்தா கூட இந்நேரம் மதுரையை நெருங்கி போய்கிட்டு இருந்திருக்கலாம். சும்மா இருக்காம தனுஷ்கோடி பார்க்கலாம் அங்க பார்க்கலாம்னு சொல்லி இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேடான்னு கேட்டிருக்காரு. உடனே சேகர் என்ன சொல்றாருன்னா, டேய் ஏன்டா கத்துற, அந்த பெரியவர் என்னடா சொன்னாரு, உள்ள 10 மீனவ குடும்பங்கள் தங்கி இருக்காங்கன்னு சொன்னார்ல, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணலாம்டான்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்கள்ட்ட ஸ்டே பண்ணிட்டு காலையில ஜீப் வந்தது கிளம்பிடலாம்டான்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று பார்த்துருக்காங்க. எந்த ஒரு வாகனமும் வராம இருட்ட தொடங்கினதும் அந்த கிராமத்தை நோக்கி நடந்து போயிருக்காங்க. அப்படி அந்த கிராமத்துக்குள்ள உள்ள போய் தேடி பார்த்துருக்காங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமோ குடிசையோ தெரியல. சிதிலமடைஞ்ச அந்த வீடுகள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. குளிர் வேற பயங்கரமா அடிச்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் அமைப்புல ஒரு வீட்டை பார்த்திருக்காங்க. அதை பார்த்த சேகரு, டே இது என்ன பில்டிங்னே தெரியல, இன்னைக்கு ஒரு நைட்டு இந்த பில்டிங்குள்ள தங்கிக்கலாம்டான்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்துக்குள்ள போயிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க 3 பேரும் இரவு சாப்பாடு சாப்பிடாதனால பசி பயங்கரமா எடுத்திருக்கு. கையில வச்சிருந்த தண்ணியும் தீந்து போனதுனால தண்ணி தாகமும் அதிகமா எடுத்திருக்கு. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த ரூம்ல படுத்திருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வெளியில ஒரு குழந்தை வீர்னு அழுகுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கூடவே அந்த குழந்தையோட அம்மா அதை சமாதானப்படுத்துற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட சேகர், டேய் ஆளுக பக்கத்துல இருக்காங்கடா, போய் குடிக்கிறதுக்கு தண்ணியாவது வாங்கிட்டு வரலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வந்திருக்காங்க. அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி நடந்து போயிருக்காங்க. அந்த சத்தம் ஒரு தூந்து போன குடிசைக்குள்ள இருந்து கேட்டிருக்கு. இவங்களுக்கு அந்த குடிசையை பார்த்ததும் பயங்கர ஆச்சரியம். என்னடா குடிசையெல்லாம் உலண்டு போய் கிடக்கு, இதுக்குள்ளேயா குடியிருக்காங்கன்னு ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. அந்த குடிசையோட வாசல்ல போய் நின்னு, அக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த குழந்தையோட அழுகுரல் மட்டும் விடாம கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க 3 பேரும் அந்த குடிசைக்குள்ள எட்டி பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள மூலையில ஒரு பெண் சோத்து பக்கமா திரும்பி உட்காந்து மடியில குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. சேகர் அந்த பெண்ணுகிட்ட, அக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் கொஞ்சம் தர்றீங்களான்னு கேட்டிருக்காரு. சேகர் அந்த மாதிரி கேட்டதும் அந்த பெண் மெதுவா திரும்பி இவங்களை பார்த்திருக்காங்க. இவங்க 3 பேத்துக்கும் பயத்துல இருதய துடிப்பே நின்றும் போல. அங்க உட்கார்ந்து இருந்தது பெண்ணே கிடையாது. முகமெல்லாம் கருப்பா, கண்களே இல்லாம தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இவங்களை பார்த்து, டேய் யாரா நீங்கன்னு கேட்டதும் 3 பேத்துக்கும் அள்ளு விட்டுருது. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓட்டமா ஓடி வந்து அந்த இடிஞ்சு போன தேவாலயத்துக்கிட்ட நின்னு மூச்சு வாங்கியிருக்காங்க. அப்போ மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, டேய் என்னடா அது பேயா, பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரியே இருந்துச்சு, நல்ல வேலைடா ஓடி வந்துட்டோம்னு மணிகண்டன் சொல்லியிருக்காரு. சபரி பயத்துல உறைஞ்சு போய், இப்படி வந்து இந்த தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டமே மாப்பிள்ள, மணி 10 தாண்டா ஆகுது, எப்படியாவது இங்க இருந்து வெளியே போக முடியுமான்னு பாருங்கடான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சேகர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வாய்ப்பே இல்லடா மாப்பிள்ள, கரெக்டா இங்கிருந்து 14 கிலோமீட்டர் நடந்து போனா கூட போக முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ரோடுன்னு சொல்லியிருக்காரு. சேகர் என்ன சொல்றாருன்னா, சரி ஒண்ணு பண்ணலாம், விடிகிற வரைக்கும் இந்த கடற்கரையிலே உட்காரலாம், காலையில பொழுது விடிஞ்சதும் ஊருக்கு போயிடலாண்டான்னு சொல்லியிருக்காரு. இவங்க 3 பேரும் அந்த கடற்கரையிலே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஆனா அவங்களால அந்த கடற்கரையிலையும் உட்கார முடியல. என்ன காரணம்னா, கடல்ல வழக்கத்துக்கு மாறா பெரிய பெரிய அலைகள் உருவாகி இருந்திருக்கு. காத்து சூறாவளி காத்து மாதிரி அடிச்சிருக்கு. அதுல இருந்து வர்ற சத்தம் இவங்களுக்கு இருக்க பயத்தை அதிகப்படுத்துச்சு. அப்போ மணிகண்டன், டேய் எழுந்திரிங்கடா, நம்ம மொத படுத்த கட்டடத்திலே போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் சேகர் கடற்கரையில ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா, கரையில ஒரு பாலடைந்த போட் ஒன்னு நின்று இருந்திருக்கு. அதுக்கு மேல 2 மீனவர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த சேகரு, டேய் அங்க பாருங்கடா 2 மீனவர்கள் உட்காந்துருக்காங்க, அவங்க கிட்ட போய் குப்பத்துக்கு எங்கிட்டு போகணும்னு அது கேட்கலாம் வாங்கடான்னு கூப்பிட்டுருக்காரு. அவங்க 3 பேரும் அந்த படகை நோக்கி நடந்து போயிருக்காங்க. இவங்க அவங்க கிட்ட நெருங்கும் போது பயங்கர சத்தத்தோட அந்த 2 உருவமும் உயரமா எழுந்து நின்று இருக்கு. அதை பார்த்த இவங்க 3 பேருக்கும் அள்ளு விட்டுது. அப்படி அந்த உயரமா எழுந்து நின்று அந்த 2 உருவத்துக்கும் காலே இல்ல, கருப்பா நெடுன்னு நின்று இருந்திருக்கு. பின்னங்கால் பெடரில் அடிக்க அந்த கிராமத்தை நோக்கி ஓடி இருக்காங்க. அப்போ மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, போச்சு இந்த இடத்துல நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம எல்லாம் சாக போறோம்டான்னு கதறி அழுதுருக்காரு. அதுக்கு சேகரு, கண்டிப்பா ஏதாவது நமக்கு ஒரு வழி கிடைக்கும், தைரியமா இருறான்னு சொல்லியிருக்காரு. அப்போ சபரி என்ன சொல்றாருன்னா, டே மாப்ள, இங்க எங்கேயுமே தங்க முடியாது. என்ன காரணம்னா, இந்த இடம் முழுக்க இறந்து போன ஆன்மாக்கள் நிறைய உலாவுது, தெரியாதனமா இங்க வந்து நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், உள்ள ஏதாவது இடம் கிடைக்குதான்னு நடந்து போறாங்க. இப்படி இவங்க அந்த கிராமத்தை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல கடற்கரை பக்கம் ஒரு ட்ரெயினோட ஆரன் சவுண்ட் கேட்டிருக்கு. சேகர் உடனே எல்லார்கிட்டையும், டேய் எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா,
ட்ரெயின் சவுண்ட் கேக்குது பாரு. உடனே சபரி ஆமா மாப்ள தூரத்துல ட்ரெயின் வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க அந்த ட்ரெயினோட சவுண்டு அதிகமா கேட்டிருக்கு. உடனே சேகர் என்ன சொல்றாருன்னா, டேய் இந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு ட்ரெயின் இருக்கு போலடா, வாங்கடா போய் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா கடற்கரை நோக்கி ஓடி வந்திருக்காங்க. அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி ஓடி வந்திருக்காங்க. அந்த சத்தம் அந்த கடற்கரை பகுதியில தான் கேட்டிருக்கு. இவங்க வந்து அந்த கடற்கரை கிட்ட நிக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் இவங்க முன்னாடி கிராஸ் ஆனா எவ்வளவு சத்தம் கேட்குமோ அதே அளவு சத்தம் கேட்டிருக்கு. காத்து இவங்க மேல பயங்கரமா அடிச்சிருக்கு. ஆனா எந்த ஒரு ட்ரெயினும் இவங்க கண்ணுக்கு தெரியல. அப்போ இவங்க 3 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் ஒருத்தர் பார்த்திருந்திருக்காங்க. அப்போ சபரி என்ன சொல்றாருன்னா, டேய் இங்க நம்மளை சுத்தி எல்லாம் அமானுஷ்யமா நடக்குதுடா, ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க வேணாம், வாங்கடா போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு 20 அடிக்கு முன்னாடி வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் அணிந்து கையில ஒரு கொடியோட ஒரு ஆள் நடந்து வர்றது தெரிஞ்சிருக்கு. உடனே மணிகண்டன், டேய் அவரை பார்த்தா ரயில்வேல வேலை செய்யற ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி தெரியறாரா, அவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க. அந்த நபர் இவங்களை நோக்கி பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்காரு. கிட்ட வர பாக்குறாங்க. அந்த நபர் அணிஞ்சிருந்த ஆடையெல்லாம் கிழிஞ்சு போய் பல வருடங்களா துவைக்காம அழுக்கு பிடிச்சு போய் கிழிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அவரோட முகத்துல சதைகள்லாம் அழுகி போய் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த உருவம் இவங்க 3 பேத்தையும் பார்த்து ஒரு கரகரப்பான குரல்ல, டிக்கெட் எங்கடா, டிக்கெட் எங்கன்னு கேட்டுக்கிட்டு விரட்டி இருக்கு. இவங்க 3 பேரும் ஐயோ இதுவும் பேய் தாண்டா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஓட்டமா ஓடி இருக்காங்க. அந்த உருவம் விடாம இவங்க பின்னாடியே விரட்டிட்டு வந்திருக்கு. இவங்க அந்த கிராமத்தோட இடிந்து போன கட்டடத்து பக்கம் ஓடும்போது சேகர் ஒரு விஷயத்த பாத்துறாரு. அந்த இடத்துல ஒரு மாரியம்மன் கோவில் ஒண்ணு இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய பேரழிவுலையும் மண்ணுக்குள்ள புதஞ்ச மாதிரி கம்பீரமா நின்று இருந்திருக்கு. அந்த கோவிலோட வாசல்ல கூனி மாரியம்மன் கோயில்னு போர்டு இருந்திருக்கு. இந்த 3 பேரும் அந்த கோவிலுக்குள்ள வேகமா நுழைஞ்சிருந்திருக்காங்க. இப்போ வெளியே பார்த்திருக்காங்க. அந்த விரட்டிட்டு வந்த அந்த உருவத்தை காணோம். இவங்க 3 பேரும் அந்த கோயிலோட சந்நிதிக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இரவு சரியா 2 மணிக்கு மேல ஒரு கிராமத்துல பகல் பொழுது எப்படி ஆக்டிவா இருக்குமோ அதே போல பல சத்தங்கள் வெளியில கேட்டு இருந்திருக்கு. குழந்தைகள் ஓடி பிடிச்சு விளையாடுற மாதிரி, மீனவர்கள் மீன்களை ஏலம் விடுற மாதிரியும், பெண்கள் சிரிச்சு பேசுற மாதிரி இப்படி பல சத்தங்கள் தொடர்ந்து கேட்டு இருந்திருக்கு. அன்று இரவு முழுவதும் இவங்க 3 பேரும் தூங்காம உயிரை கையில பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனவர்கள் கடல்ல போய் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த பக்கமா போயிருக்காங்க. ஆனா அப்பவும் இவங்களுக்கு அவங்க மனிதர்கள் தானான்னு சந்தேகமா இருந்திருக்கு. நல்லா பொழுது விடிஞ்சதுக்கு பிறகுதான் வெளியவே வந்திருக்காங்க. இப்போ வெளியில வந்து அந்த பகுதிகளை சுத்தி பார்த்திருக்காங்க. பீஸ்ஃபுல்லா அமைதியா இருந்திருக்கு. இவ்வளவு அமைதியான பகுதியா நைட் அவ்வளவு அமானுஷ்யமா இருந்துச்சுன்னு அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கு. இப்போ இவங்க 3 பேரும் நடந்தே போய் அந்த ஜீப்ல இறங்கின இடத்துக்கிட்ட போயிருக்காங்க. அந்த பெரியவர் அந்த பெட்டி கடையை திறந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட தண்ணி பாக்கெட்டு சிகரெட்லாம் வாங்கிட்டு, ஐயா ஜீப் எப்ப வரும்னு கேட்டிருக்காங்க. வர்ற நேரம் தான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும்னு சொல்லியிருக்காரு. ஜீப் வந்ததுக்கு அப்புறம் தனுஷ்கோடியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்த நேரம் ராமேஸ்வரத்துல இருந்து மதுரைக்கு ட்ரெயின் இல்லாத காரணத்தினால பஸ்ஸை பிடிச்சு மதுரைக்கு வந்திருந்திருக்காங்க. அந்த பயணத்தை இப்ப நினைச்சாலும் பயங்கர ஷாக்கா இருக்குன்னு சபரி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.